சாக்லேட்டு கொடுத்தா லாலிபப்பு கீழே போட்டு உடச்சி இவ்வளோ பெருசாக எடுத்து வாயில் வைக்கிறா. முழுங்கிட்டாருன்னு தொண்டையில் சின்ன பண்ணுறது பார்க்கலைன்னா பார்த்ததே வச்சேன். ஷால் போட்டேன்னு சொல்லிட்டு இதோ கீழே நைட்டு பிடிச்சிதான் நின்று இருக்கு. ஒரு வேலை செய்ய விடாது. இப்போ நான் சாமான் தொடங்கணும். இப்போ பண்ணுற வேலையை பாருங்க. நான் இம்புட்டு சாமானை தொலைக்கணும். ஒரு அணைக்கூட சாமான் இருக்கு. எப்பவுமே 2 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சிருவேன். இந்த நேரத்துல ஃப்ரீயா இருக்கும். அது தொலை தாங்க முடியல. வேலையே செய்ய விட மாட்டேங்குது. ஒரே ஆள இவ்வளோ சாமான் தொலைக்கணும். செத்தாண்டா சிவனாண்டி என் கதை. அவள்தான் போச்சு. அர்க்கையா இதோ என் பின்னாடியே வரா. அவனை வச்சு சாமான் தொலை முடியாது. என்ன குட்டி எலுமிச்சை பழத்து இப்பதான் வருது. தக்காளி ஒன்று விதைச்சோன்னா அதுவும் இப்போ முளைச்சி வருது. செடிக்கு தண்ணி கூட இல்லை. தண்ணி தூக்கம் வந்துச்சு. நல்ல வேலை தூக்கம் வந்துச்சு. ஃப்ரீயா சாமான் தொலைக்கலாம். தூங்க வச்சுட்டு தூங்கலையே நீ? ஐயா முட்டை கொடுக்குது தங்க. முட்டை கொடுக்குது தங்க. தூங்குற பொண்ணாமா நீ? தூக்கம் வர மாரி நல்லா நடிச்சுட்டு நல்லா விளையாடுது. ஆமா தைக்கணும் மாமா அப்படின்னு கூப்பிட்டேனா இன்னும் வரல. மணி 6 ஆக போகுது. எங்கள் வீட்டில் சிங்க்கு இல்லை. சிங்கில் தொலைக்கணும். வெளியே தொலைக்கணும். செம்மையாக கொசு கடிக்கும். செம்மையாக செட்டேன். இப்போ வரும் பாருங்க. இப்போ கழுவு செல்ல ஒரு டென்ஷனு. அவ்வளோதான். ஏன்னா ஒரு சாப்பிடும் கொசு கடியிலே வாங்கி தொலைக்கணும்னா எவ்வளோ இன்னும் வரவே இல்லை. இப்போ வரமா அப்படின்னு ஒரு வழியாக சாமான் தொலைக்கி முடிச்சாச்சு. சாமான் தொலைக்கினா தான் தலையில் இருக்கிற பாரம் கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. எல்லாம் சாயந்தரம்னா எல்லாம் செஞ்சு வச்சாதான் கரெக்டாக. இன்னும் வேலை முடியல. பாப்பாக்கு சாப்பாடு ஊற்றணும். வேக வச்சு ஊற்றி அவளை தூங்க வச்சாதான் எனக்கு ரெஸ்ட். ஓகே பாய். அடுத்த விலாகில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி